ஒரு கிராமத்துல குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல அந்த கிராமத்துல வாழுற மக்கள் எல்லாரும் நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி வீசிட்டு இருந்தாங்க. அதனால அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிச்சுது. இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லா மீன்களும் செத்துரும் அப்படின்னு நினைச்ச ஒரு புத்திசாலியான மீன் அடிக்கடி வெளியில வந்து தாவி குதிச்சு குதிச்சு உள்ள போயிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த கிராம மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த பெரிய மீன் இப்படி வெளியில வந்து வந்து உள்ள போகுது அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கன்ஃபியூஷனா இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையன் ஆத்துல நிறைய பிளாஸ்டிக் பொருள் இருக்கிறத கிராம மக்கள் கிட்ட காமிச்சான். அப்பதான் அந்த கிராம மக்கள் எல்லாரும் நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறத உணர்ந்தாங்க. உடனே சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு பாகுபாடு இல்லாம ஒரு பெரிய கூடையை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் கரையோரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதனால அந்த ஆறும் இப்போ நல்லா சுத்தமா இருந்துச்சு. அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் எப்பவும் போல சந்தோஷமா நீந்தி விளையாடுச்சுங்க. இயற்கைய தூய்மையா வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட.